Hi friends, welcome to Stu Smart Workshop. இன்னைக்கு A-line kurtiல front pleated வச்சு எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும்னு பார்க்கலாம். So just நம்ம back வந்து ரெகுலரா டாப் கட் பண்ற மாதிரியே A-line கட்டிங் வச்சு பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் கட் பண்ணி எடுக்கணும். ப்ரீவியஸ் வீடியோவில் லாங் அம்ப்ரெல்லா கவுன் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து குர்த்தி கட்டிங் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும், எந்த மாதிரி கட்டிங் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது இதே மாதிரி பேக் எப்படி நம்ம கட் பண்ணோம் அதே மாதிரி 2 ஃபோல்டிங் வச்சு கிளாத் எடுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டாப் நம்ம பேக் போர்ஷன் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ப்ளீட்ஸ்க்காக கொஞ்சம் பீஸ் விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு எக்ஸாக்டா பேக் ஷேப் எப்படி இருக்கு அதே மாதிரி கட் பண்ணி வைக்கணும். ஸோ ஆர்ம் ஹோல் ஷேப் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஷேப் கொடுக்கணும். கொஞ்சம் ஷோல்டர் எல்லாம் எக்ஸாக்ட் சேம் மெஷர்மெண்ட் தான் கட் பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் நெக் நம்மளுக்கு எந்த நெக் வேணும் நம்ம விருப்பத்துக்கு கட் பண்ணணும். ஸோ நெக் மட்டும் கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு இருக்கோம் இல்லையா, அங்கேருந்து நீங்கள் ஷேப் எடுக்கணும். ஸோ இது வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டு இருக்கேன்னு. எக்ஸ்ட்ரா விட்டு இருக்கவளோ விட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கான ஷேப் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த மார்க்கிங்லேருந்து ஷேப் கொடுக்கணும். ஸோ நான் ஸ்கொயர் நெக் நம்ம பிக்சரில் காமிச்ச மாதிரியே ஸ்கொயர் நெக் வந்து மார்க் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, நீங்க கட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு நெக்கோட ஃபினிஷிங் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டாப் ரெடி ஆயிடும்.